Hi everyone, I am Sharadamani, Assistant Professor, Department of Commerce. Today we discussed about the characteristics of double entry system. Okay, last session we discussed about what is double entry system. Follow that we discussed about the characteristics. Okay, next, each transaction has two aspects, right? Last class we discussed. Okay, within one receives the benefit while another gives away the benefit. That is the meaning. Okay, and keeping a systematic record of transaction, both aspects must be recorded, and the account that receives the benefit is debited, whereas the account that forgoes the benefit is credited. The system is based on the assumptions that there won't be any giving without receiving. Okay, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டின்னு போட்டாங்களா, அப்படியும் போடலாம். இல்லைன்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி ப்ளஸ் அவுட் சைடர்ஸ் ஈக்விட்டி ஈக்குவல் டு டோட்டல் அசட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் 2 ஆர் மோர் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸே அதை தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் டிவிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்ட்டு 2 parts. ஓகேங்களா, தேர்ட் அக்கௌண்ட் காலம் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 parts. அக்கௌண்ட் காலமும் 2 டிவைட் பண்ணிடுவோன்னு போட்டிருக்காங்க. அண்ட் டியூவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், ரெண்டு டியூவல் இருக்கும், டியூவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் இஸ் டன் அக்கார்டிங் டு அ சர்டைன் ரூல்ஸ், கொஞ்சம் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வர்சேஷனல் ஆக்ட் ஆஸ் அ பேஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஆஃப் transaction is the 2 stages. ஸோ இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா, எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஹஸ் 2 or more அக்கௌண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா. இன் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் 2 accounts are involved, wherein one is debit while the other is credited. When one transaction affects multiple accounts, the amount of accounts which are debited and credited and are always equal. ஓகேங்களா, டிவிஷன் ஆஃப் accounts in 2 parts. The basis of preparation of ledger account, a journal and subsidiary books, each of them has 2 sides, wherein the left side is debit and right hand side is credit. ஓகேங்களா, amount column is divided into parts. obviously amount column என்ன பண்ணுவாங்க, டெபிட் அண்ட் கிரெடிட்டாக தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிப்பாக பார்த்துருப்போம், டெபிட் சைடு என்ன வரும், கிரெடிட் சைடு என்ன வரும்னு சொல்லிட்டு. And next one is dual aspect of transaction. It is based on the notation that every debit has an equal credit, that why they are recorded simultaneously on the debit and credit side. ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது கண்டிப்பாக ஒன்று டெபிட் சைடில் ரெக்கார்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, ரெக்கார்டிங் இஸ் டன் அக்கார்டிங் டு த சர்டைன் ரூல்ஸ். நம்மளோட கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கும். in the basis of the debit and credit. ஓகேங்களா, accounting concept and conversation act as a base. ஓகேங்களா, double entry system of bookkeeping relies on the universally accepted convention and concept which are required to be followed while maintaining accounting books. Okay, recording of transaction in 2 stages. It enables the recording of a transaction of 2 stages, initially in a detailed manner and then in a summarizing manner. ஓகேங்களா, பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஃபாகவும் இருக்கும், அதே மாதிரி சம்மரைஸ் பண்ண மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு என்ட்ரியும் எப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்தந்த பர்டிகுலர் இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரே சம்மரைஸ்டு மேனராக இருக்கும். ஓகேங்களா, which bring correctness of recording and generating accounting information. Okay, thank you. And
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இவெல்லாம் பார்த்தோம்ல, இதே வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸில் எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னம்னா, நம்ம ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு போடுறோமோ, இல்லை அது அந்த அக்கௌண்ட்டில் போடும்போது நம்மளோட டோட்டல் இன்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளோட டோட்டல் லைபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். முன்னாடியே நம்ம சொன்னோம்ல, அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு 3 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்ல, இந்த 3 அக்கௌண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு நம்மளுக்கு கன்சாலிடேட்டடாக ஒரு ஓவர் வியூவாக நம்மளோட எல்லாமே எல்லா அக்கௌண்ட்ஸும் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நம்ம கம்பெனியோட ஒரு ஓவர் வியூவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.